ஊர்ல கிரியேட்டிவா பசங்களை உருவாக்குறது நம்ம கிரியேட்டிவ் ஸ்கூல் தான். தேவையான எல்லாத்தையுமே ஜாலியாவும் ஃபன்னாவும் சொல்லி கொடுக்கறாங்க. கிரியேட்டிவான மெத்தட தான் யூஸ் பண்றாங்க. ட்ரிபிள் சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட தாங்க இவங்க பண்றாங்க. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் சி வந்து கேர தாங்க குறிக்கும். 2 to 5 வயசு பசங்களுக்கு சேஃப்டி தாங்க முக்கியம். அதனால இவங்க அன்போட அரவணைப்பா சொல்லி கொடுக்கறாங்க. செகண்ட் சி வந்து செலிப்ரேஷன், வாரம் வாரம் பண்டிகை மாதிரி கொண்டாடி தீர்த்துருவாங்க. சி வந்து இவங்களோட கோச்சிங், அதாவது அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலே வராத மாதிரி சாங் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே கிரியேட்டிவா சொல்லி கொடுப்பாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. நம்ம ஆனைகளம் ரோட்ல இருக்கிற கிரியேட்டிவ் ஸ்கூலோட மெத்தடே வேறங்க. ட்ரிபிள் ஆர் கான்செப்ட் தாங்க இவங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரீடிங். இவங்க போனிக்ஸ் மூலமா படிக்கிறது மட்டும் இல்லாம அதோட அர்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. டபுள் பவருங்க. செகண்ட் ஆர் வந்து ரைட்டிங். எந்த டிக்டேஷன் எந்த ஸ்பெல் மிஸ்டேக்கும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா ரைட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்காங்க. தேர்ட் ஆர் வந்து அரித்மெட்டிங்க, கூட்டல் கழித்தல் மட்டும் இல்ல நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம் முதற்கொண்டு சால்வ் பண்றதுக்கு இவங்க வந்து எக்ஸலண்டா சொல்லி கொடுக்கறாங்க. எதையும் மனப்பாடம் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், இங்கிலீஷ் சரளமா பேச, சிச்சுவேஷன் கம்யூனிகேஷன். இவங்க இந்த வருஷத்துல இருந்து 6th முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்பத்துல இருந்து களையறைக்கி விடுறாங்க நம்ம பசங்களை. நம்ம ஸ்கூலை வந்து விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்து விட்டுருங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.